ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ வந்து வீட்டில் போடலை. நாங்கள் வந்து கௌரி சங்கர் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவோம். கௌரி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவோம். அப்படியே பாருங்கள், சுட 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 ஆவி பறக்குதா. ஆமாம், சோறை கண்டா போதும், எல்லாத்தையும் மறந்துடுவார். நமக்கு சோறு தான் முக்கியம். அப்பளம் வைப்பா, அடுத்து பாயாசம், வத்த குழம்பு எல்லாம் கொண்டு வாயா அப்படிங்கிற மாதிரி. சுட சுட 12 மணிக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதனால் வந்து வீட்டில் உட்காந்து போடுற வீடியோ இன்றைக்கி நான் போடலை. அதனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க சாப்பிட்ற வீடியோ தான் நான் போட போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, பருப்பு நெய் எல்லாம் ஒட்டுக்க எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு நெய்யும் இந்த பார்த்துக்கோங்க. இருக்குடா பருப்பு நெய். பருப்பு நெய் பொடி இருக்குமேனே. பொடி இருக்கா? பொடிலாம் இங்கே கிடையாது. ஏசிக்கல, ஏசி முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ வெளியே சாப்பிட்றவங்களுக்கு இல்லையா அந்த வருங்க பருப்பு தெரியுதா? ஏசிக்குள்ளே சாப்பிட்றவங்களுக்கு தான் பருப்புண்டா. என்னடா புதுசாக இருக்குது ஊறுகாய். என்னடா அந்த ஊறுகாயில் வந்து இருந்து வரேன் ஒரு நிமிஷம். அந்த ஊறுகாய் இருக்குல்ல, ஊறுகாய் கொஞ்சம் இப்படி எடுத்து சாப்பாட்டில் போட்டு செஞ்சு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யாருக்கெல்லாம் ஊறுகாய் பிடிக்கும்? எங்கள் மதுரையில் ஃபேமஸாக என்ன தெரியுமா? பருப்பு பொடி, அப்புறம் நெய் பருப்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன பொசுக்கு பருப்பு இல்லை, பொடி இல்லைட்டாங்க. சரி, இப்போதைக்கு இந்த வீடியோ பாருங்க. எதுக்கு? அவ்வளோம்மா எதுக்கு? அதுக்குள்ளேயே பார்த்து போச்சுன்னா நம்ம தான் உட்காந்துருக்கோம். அதாவது இப்போதைக்கு தான் வீடியோ. நாங்கள் ட்ரெஸ் கடையில் போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். சரியா? கம்மனு சாப்பிடு. ஆரம்பிச்சுடா. அப்போலாம் இப்போ தான் முதவே சாப்பிட்றோம். இதுலேயே அப்படி பார்த்து பேசுகிற மாதிரி தான் அப்படி. அப்போலாம் உடம்பு சாப்பிடுறது வேறு அப்பளம் சாப்பிட்றது வேறு அப்பளம் உண்டு. அதே மழை கிளைமேட் இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால அப்பப்போ கொஞ்சமே என்ன கவரில் தானே போட்டு கட்டி வைப்பீங்க? ஒரு கேரி பேக் போட்டு தான் கட்டி வைப்பீங்க. அடுப்புலேயே போட்டு வச்சுருப்பாங்க. தோசை போட்டு அதில் கூட போட்டு கிறிஸ்பியாக இருக்குதான் வைப்போம். கிளைமேட்டுக்காக அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, மணி 12 தான் ஆகுது. இப்போ தான் சாப்பாடு எப்படியா இருக்கும்? மொறு மொறு இல்லை, இங்கே காலை எடுத்து வச்சுருக்கல, ஃபேன் காத்துட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் மொறு மொறுன்னு கொடுத்துருவாங்க. மொறுமொருன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் பாப்பா. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. இல்லை அப்பளத்தை வந்து உடச்சி சாப்பிடாது. நீ என்ன வாழ்க்கையில் திரிச்சு சாப்பிட்றோம். அதுக்காக கரெக்ட் மொறுமொருன்னு கொண்டு வராங்க. கொண்டு வரணும். இங்கன்னா காலைல ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நாங்கள் என்ன ட்ரெஸ் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பங்கு வந்துருக்குறாங்க. மற்றது எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்பளம் மட்டும்தான், மற்றபடி சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்கும். என்னண்ணே சாம்பாரா? இருங்கண்ணே வாங்கிக்கிறேன். நல்ல சாப்பாடு வந்து பொல பொலன்னு வடிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சோடு சாப்பிட்டோன்னே ஒருத்தருக்கு பசி அடைக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி அது இருக்குது. சரியா? அதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவோம், நிறைய இருந்தாலும் அதையும் சொல்லிடுவோம். சரியா? கீரை இல்லை, கீரை நீங்கள் வைக்கல போல. ஆமாம், நான் கீரை இல்லாமல் சாப்பிட மாட்டேன். என்னதான் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லைடா. நல்ல வகை வகை தகையாக தக்காளி கூட்டில் வந்து மொச்சை போட்டிருக்காங்க. தயிர் பாருங்க, தெரியுதா? இந்த தயிர் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கொஞ்சம் சுகர் வாங்கி ஸ்பூன் போட்டு லெஸ்ஸி போட்டு கொடுப்பேன். நான் வெளியே வந்தால் தயிரில் வந்து லெஸ்ஸி கொடுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ தான், அதனால் இப்போதைக்கு பாருங்கள். சரியா?
எல்லாம் கழுவி ஊற்றுற வேண்டிய போடுவீங்களா? ம் கழுவி ஊற்றுறோம்ல. அண்ணே சாம்பார் ஊற்றுனே காயோட கொஞ்சமா. ஏன் அப்பளம் என்ன வரல? முடிச்சுட்டு இருக்காரா? இருப்பா என்ன பாவம், அதான் சொல்லிட்டு இல்லை போதும்ண்ணே. சும்மா அவங்கள போய் இது பண்ணிக்கிட்டேன் கம்முன்னு உட்காரணும். கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதே தனியாக வந்து பேச சொல்லு, பேச மாட்டார். நான் இருக்கேன் பக்கத்தில். என்னடா வெண்டைக்காய், கேரட்டு, அவரைக்காய் எல்லா காயும் கலந்து. சாப்பாடு எவ்வளவு? 135 ரூபா. பரவாயில்ல. சூரிய மெஸ்ஸில் வந்து 140. 110. இங்கே 110. 40 இல்லை. அம்மல்ல 110. அதான் 4 பொரியல். 4 பொரியல். மொத்த குழம்பு கொண்டு வச்சுருவோம். போதும் போதும் போதும். மொத்த குழம்பியா? சோறு குழம்பு ஒன்றா மிஸ் ஆகுது. அதுதான் சொன்னேன். சாப்பாடு வந்து இவ்வளோன்னு சாப்பிட்றனே வந்து போதும்னு இருக்கும். ஆனால் இங்கே சாப்பிடலாம் போல இருக்கு. ஓகே தேங்க்யூண்ணே. நீங்கள் சூடாகிறதுக்கா ஆறாமல் இருக்கிறதுக்காக சூடாக கொண்டு வந்துருக்காங்க. ரைட் ஓகேண்ணே தேங்க்யூண்ணே. அப்பளத்துக்குறான் சண்டை விட்றாரா இப்போ பாருங்க. ஓகேவா? ஏதாவது குறை இருந்தால் ஏதாவது குறை இருந்தால் சொல்லிடுங்க. உடனே ஸ்பாட்டில் இது பண்ணி வரணும். அண்ணே எனக்கு கொஞ்சம் சுகரும் ஒரு ஸ்பூனும் வேணும். லெஜி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் இது மெதுவாக. அப்பா நல்லா இருக்கும். பாயாசம் வந்து பாசிப்பருப்பு பாயாசம். பாசிப்பருப்பு பாயாசம் வாங்கிக்கப்பா. போறேன் வெளியே கொண்டு வந்துடுறீங்களா? கொஞ்சமாக கொண்டு வாங்க. தயிர் ரொம்ப பிடிக்கும். தயிர் நிறைய சாப்பிடணும். உடம்பு ரொம்ப நல்லது. பசுப்பாலா? ஒவ்வொரு தயிர் அப்படியே கொட்டுனா அப்படியே அச்சு மாதிரி இருக்கும். ஓகே பாய்.